ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதும் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதும் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமருகின் ஒன்றும் வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். லலிதான வர்த்தன மாலையில் முத்துங்கிற ரத்தனத்தை பற்றி சுப்பிரமணிய சுவாமி பாடி அகஸ்திய பெருமான் நமக்கு பூமிக்கு கொடுத்த அந்த பாடல்களை பார்த்துட்டு வரோம். அம்பாளே முத்து வடிவமாக இருக்காளுங்கிறதுனால அது முத்துச்சிப்பியுடைய தபஸ்லேருந்து வந்ததுங்கிறாப்புல நம்மளுடைய தபஸ்னால நமக்கு முத்து உண்டாகும். யோகிகளுக்கு மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வரಲು போய் அந்த அம்பாளோட சக்தி சிவனோட கலந்த பிறகு அவளுக்கு கபாலத்தில் ஒரு முத்து உண்டாகும்னு சொல்லப்படுறது. அந்த முத்து இவாளுக்கு கபால மோட்சமாகும் பொழுது அது வழியாக வெளிப்படும்னு சொல்லப்படுது. அதனால் தபஸோட விளைவு அம்பாளுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகமாக இந்த யோக நிலையத்தில் வர்ணிக்கப்படுறது. அப்படி முத்தேவரும் முத்தொழிலாற்றடவே முத்தேவரும் முத்தொழிலாற்றடவேன்னு ரெண்டு விதமாக நேற்றுக்கு பார்த்தோம். முன்னின்று அருளும் முதல்வி சரணம், அவளுடைய அனுகிரகத்தினால்தான் இவ்வளவு நடக்கிறது. வித்தே விளைவே சரணம் சரணம்னு சொல்றார். ஒரு விதை போட்டு தான் அதிலிருந்து செடி உண்டாகி பூத்து காய்ச்சி பழுக்கிறது. இந்த பழத்துக்குள்ள பார்த்தா நிறைய விதைகள் இருக்கு. இந்த விதையாக இருந்து இந்த விதைக்குள்ள இருக்கிற விளைவிக்கும் தன்மை, இந்த பொட்டன்சியா இருக்கிறது அம்பாள். எங்க விதைக்கிறோமோ அந்த பூமியா இருக்கிறவள் அம்பாள். தராயை நமஹான்னு ஒரு நாமா லலித சஹஸ்ரநாமத்தில் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தரைங்கிற பூமியா அவளே இருக்காள். இன்னொரு இடத்துல கோமாதான்னு வருது, இன்னொரு இடத்துல வேத ஜனனின்னு வருது. பூமாதா, கோமாதா, வேதமாதா எல்லாமே அம்பாள் தான். அவளோட வெவ்வேறு வடிவங்கள் தானே. அப்போ அந்த விதையாக இருக்கிறவள், பூமியாக இருக்கிறவள், விதைச்சுட்டா அதுலேருந்து வர்ற விளைவாக இருக்கிறவள். வித்தே விளைவே சரணம் சரணம். துக்காராம் சுவாமியோட சரித்திரத்தில் அவர் வியாபாரம் எல்லாம் பண்ணுறதுல லாபம் வரல, நஷ்டமாகுதுன்னு அவருடைய மனைவிக்கு ரொம்ப வருத்தம். காரணம் என்ன? ஒன்றுக்கு ரெண்டாக விலை வச்சு விற்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ரொம்ப நேர்மையானவர். அதை விடவும் ஏழைகள் வந்து கேட்டால் அவளுக்கு சாமான் ஃப்ரீயாக கொடுத்துடுவார். எப்படி கடை நடக்கும்? அதனால் வசதியாக இருந்த குடும்பம் போண்டியாக போயிடுது.
ஒரு பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உட்காந்து வைக்கணுமே, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதுக்கு யார் பணம் கொடுப்பா? அப்படி பணம் வாங்கிட்டு பாடுறவரும் அவர் இல்லை. அதை பற்றி ஒருத்தட்ட புலம்பின்னு இருந்தா. அப்போ அவன் ஒரு நிலத்தோடைய ஓனர், அவன் சொன்னான், கவலைப்படாதம்மா, எனக்கு அந்த மாதிரி ஆள் தான் வேணும். நான் ஒரு நிலத்தில் சோளம் விதைச்சிருக்கேன், நல்லா முத்தி அறுவடைக்கு தயாராகிடும் இன்னும் கொஞ்ச நாளில். இந்த நேரத்தில் பட்சிகள் வந்து கொத்திட்டு போயிடும். அதனால் இந்த பரங்கு ஒன்று போட்டிருக்கேன். என்னதான் சோளக்கொல்லை பொம்மை வச்சா கூட ஆள் இருக்காப்பில் ஒரு பொம்மையை வச்சுட்டா சில பட்சிகள் ஏமாறும். அதுக்குள்ள நம்மளோட புத்திசாலியாக இருக்குது, அது மேலேயே உட்காந்து கொத்திட்டு போய்டுறது. அதனால ஒரு ஆள் இருந்து பாட்டு பாடின்னு இருந்தால் ஒரு ஆள் இருக்கா கையை காலை அசைக்கிறான்னு தெரிஞ்சு அது வராது. அதனால் அப்படி உட்காந்து வச்சு அதுக்கு நான் இவ்வளவு தானியம் நான் வந்து சம்பாவனையாக தரேன்னு சொன்னான். சரி பரவாயில்ல, வீட்டில் உட்காந்து பாடுறது அங்கே உட்காந்து பாடுங்கன்னு பரன் மேலே உட்காந்து வச்சுட்டான். அவர் அங்கே போய் உட்காந்து பாண்டுறங்கன் மேலே பாட ஆரம்பிச்சுட்டார். இவருடைய பாட்டு பட்சிகளை ஈர்க்கிறது எல்லாம் வந்து உட்காந்து, சாதாரண நாளை விட அதிகமாக பட்சிகள் வந்துடுது. எல்லாம் ஒரு ஒரு சோளத்தட்டை மேலே உட்காந்துட்டு இருக்கு. அவர் சொல்ற, நீங்க தான் சத்பாகவதாள், நீங்க தான் சாதுக்கள்ங்கிறார். என்ன, நாளைக்குன்னு சேர்த்து வச்சுக்காதவா நீங்க தான். இன்னைக்கு சாப்பிட்றேள், நாளைக்கு பகவான் கொடுப்பார்னு நம்புறேள். உண்மையான ஒரு துறவுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக சிறகடிச்சு பறக்கிறேள். உங்களோட கீச்சு கீச்சு பாஷையால் நீங்கள் பகவானை பாடின்னு இருக்கேள். அதனால் நீங்களாம் நீங்கள் வந்திருக்கேள் பஜனைக்கு, ரொம்ப சந்தோஷம். பஜனை முடிஞ்ச உடனே அவாவா உட்காந்துருக்கிற சோளத்தட்டையில் இருக்கிற அந்த தானியத்தை அவாவா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு அவர் உட்காந்து வச்சிருக்கா. அவர் சொல்கிறார், ஒரு விதை போட்டிருப்பான், அதுலேருந்து ஒரு செடி வந்திருக்கும். அந்த செடியிலேருந்து பூத்து காய்ச்சி பழுத்து தானியம் வரும்போது பார்த்தா அதில் ஏகப்பட்ட விதைகள் வருது. இப்படி தானே ஆதி பீஜமாக இருக்கக்கூடிய பிரணவம், பகவான் பிரணவஸ்வரூபம் இல்லையா, அந்த ஓம்காரத்திலிருந்து தான் வேதம் உண்டாருது, வேதத்திலேருந்து தான் சிருஷ்டி உண்டாருது. அதனால அந்த ஓம்கார ஸ்வரூபமாக பகவான் இருக்கார். ஆதி பீஜம், பீஜாட்சரம்னு சொல்கிறோம். பீஜம்னா விதைன்னு ஒரு அர்த்தம், பீஜம்னா பீஜாட்சரம்னு ஒரு அர்த்தம் இல்லையா, பீஜ மந்திரம்னு சொல்லுவா இல்லையா. அதனால அந்த பீஜமாக சுவாமி இருக்கார். அவரோட கிருபையால் இப்பேற்பட்ட சிருஷ்டி இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவாகவும் தோன்றக்கூடியது ஒன்று, இவ்வளவாக தெரிகிறது. வாஸ்தவத்தை அது தோற்றமே தவிர வாஸ்தவம் என்ன, இருக்கிறது ஒன்று தான். அப்போ அது அவருக்கு தோணின உடனே சுத்த பீஜா போட்டி தரு ரசால கோமட்டின்னு ஒரு அபங்கம் பாடுறார். பட்சிகள்லாம் ஆனந்தமாக உட்காந்து முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கொத்தி திருட்டு போயிடுது. தினம் பஜனை உண்டு, நீங்கள் தினம் வாங்குவோங்கிறார். தினம் வருது. இந்த லேண்டோட ஓனர் வரான், மொட்டையா இருக்கு, இதுக்காக உன்னை உட்காத்தி வச்சுக்கிறான். ஏன் பட்சிகளை விரட்டலையான்னு, அச்சுச்சோ அது பாவம் இல்லையோங்கிறாரு. அங்கே போய் பஞ்சாயத்தில் போய் சொன்னா, அவனை பற்றி தெரிஞ்சவனை வேலைக்கு வச்சியே நீ தான் குத்தவாளின்னு விட்டாங்க. அவனுக்கு சாமர்த்தியம் கிடையாது, எல்லா ஜீவராசிகள்லையும் பாண்டவனை பார்க்குறவன். அவனை போய் வேலைக்கு வச்சான், பாட்டு பாடின்னு இருக்கான், பட்சிகள்லாம் வந்து சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுங்கிறான். அவனை என்ன பண்ணுறது? பகவான் என்ன பண்ணினார், அதுக்கு பல மடங்காக விளைவிச்சு காட்டினார் பாண்டவங்க. அப்படி வித்தாக இருக்கிறது பகவான் அம்பாள், விளைவாக இருக்கிறது அம்பாள். நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் வழிபடுறதுக்கு ரசிக்கிறதுக்கு நாம ரூபங்களை தவிர வஸ்து ஒண்ணுதான்ங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். அதனால் அம்பாள்னு சொன்னாலும் பாண்டுரங்குன்னு சொன்னாலும் பரமேஸ்வரன்னு சொன்னாலும் வஸ்து ஒன்று தானே. அதனால் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம்.
அதே மாதிரி வித்துங்கிறத பீஜம் பீஜாட்சரம்ங்கிற அர்த்தமும் நான் சொன்னேன். பரமஹம்சர் சொல்றார், வேதம் காயத்ரியில ஒடுங்கும், காயத்ரி பிரணவத்திர ஒடுங்கும்ங்கிறார். 4 வேதங்களும் அத்தியனம் பண்ணதோட பலன் வேணும்னா காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். காயத்ரியுடைய சாரம் எதில் இருக்கு அப்படின்னா பிரணவத்தில் இருக்கு. ஆனால் சன்னியாசிகள் மட்டும்தான் ஓம்காரத்தை தனியாக சொல்லலாம், நம்மெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹரி ஓம்னு சொல்லலாம், நாமாவை சேர்த்துண்டு ஓம்காரம் சொல்லலாம். தனியாக சொல்கிறது சன்னியாசிகளுக்கு தான் அனுமதி, நமக்கு அனுமதி கிடையாது கிரகஸ்தானுக்கு. அந்த ஓம்காரத்துக்குள்ள காயத்ரி இருக்கு, காயத்ரியில் வேதம் இருக்குன்னு சொல்கிறார். அப்போது வேத ஜனனி நம்பால சொல்கிறது என்ன, அந்த ஓம்லேருந்து தான் எல்லாம் வந்ததுங்கிறா. அது ஓம்காரமாகவே பிரணவஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா, ஓம்கார ரூபிணியாக இருக்கா. அந்த ஒன்றுலேருந்து தான் காயத்ரி வேதம் அநேக விதமான மந்திரங்கள் அதிலிருந்து பிரம்மதேவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினார். இவ்வளவு லோகங்கள், ஒரு லோகம் இல்லையா, அநேக கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்கிறோம் அம்பாளை. அவ்வளவும் ஏகப்பட்ட லோகங்கள் இருக்கு. விஞ்ஞான ஆராய்ச்சியில் இன்னும் கண்டுபிடிச்சு முடியல அவளால். இது ஒரு பந்து வெட்ட வடியில் மிதக்கிறது பூமின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பால் மிதக்கிறதுங்க. இவ்வளவையும் உண்டாக்கினவள் அம்பாள் இல்லையா. அபிராமி பட்டர் சொல்றார், ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சின் உள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவர் இப்பொருளறிவார் அன்று ஆநிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அந்த ஒன்று ஏக பீஜமாக இருந்தது, அதில் அரும்பி பலவாக விரிந்து இவ்வளவும் அவளே தான். கடலுங்கிறது ஒன்றும் அலைகள் நிறைய, சூரியன்கிறது ஒன்றும் கிரணங்கள் நிறைய. அப்படி அந்த ஒரு சத்வஸ்துவிலேருந்து இவ்வளவும் கிளம்புறது. இது அவ்வளவாகவும் ஆகி இருந்து இதுக்கு எட்டாமல் விலகியும் அம்பாள் இருப்பாள். ஒன்றாய் எறும்பி பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள். அவள் இல்லாத இடம் இல்லை, அத்தனைக்கும் ஆதார சக்தி அவள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள், விலகியும் இருப்பாள். அவள் வேற எங்கே இருக்கானா, என் நெஞ்சில் இருக்காங்க. என் நெஞ்சின் உள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. எப்போதும் அம்பாள் நம்ம சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கா. அகண்டமாக பரவி இருக்கிறவள், அவ்வளவையும் உண்டாக்கினவள், எண்ண முடியாத எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவள், சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டவள். ஆனால் அவள் கருணை பண்ணி நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கா. இது அப்பேற்பட்ட வஸ்துவ ஹிருதயத்தில் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு பிரம்மாண்டமான விக்கிரகம் கோவிலில் பார்க்குறோம். ஆஞ்சநேய சுவாமி பெருசாக நிற்கிறார், 15 அடி 20 அடி. நம்ம கண்ணு எவ்வளோ பெருசுன்னா இவ்வளோ உண்டு தான். கண்ணால் அதை பார்க்க முடிகிறதோ இல்லையோ, கண்ணில் அது அடங்கிறதோ இல்லையோ. அப்பேற்பட்ட ஆகாசம் இந்த கண்ணில் அடங்கிறதோ இல்லையோ, இந்த உலகமே கண்ணில் அடங்கிறதோ இல்லையோ. அப்படி அப்பேற்பட்ட பகவான் நெஞ்சுக்குள்ளே அடங்கி இருக்கார் அன்புனால. இது யாருக்கு தெரியும் அப்பேற்பட்ட அம்பாளோட மகிமை? அந்த அம்பாளை எப்போவுமே நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவா 2 பேர் இருக்கா, அவளுக்கு தான் தெரியுங்கிற. யாரு? இப்பொருள் அறிவார் அன்று ஆநிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. மகாவிஷ்ணு எப்பவும் தங்கையை நினச்சிட்டே இருக்கார், பரமேஸ்வரன் எப்போ அம்பாளை நினச்சிட்டே இருக்கார். அவர் ஆளில் கிருஷ்ணனாக இருந்து கொண்டு பிரளய காலத்தை அப்படி மிதந்துட்டு இருக்கிறதையும் அம்பாளை நினைக்கிறார். பரமேஸ்வரன் நர்த்தனம் ஆடும் போதும் தியானம் பண்ணும் போதும் அம்பாளை நினைக்கிறார். அதனால அவளோட மகிமை யாருக்கு தெரியும்? இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துகின்ற பெம்மானும் என் ஐயனுமேங்கிற. அப்படி இந்த ஒன்றுலேருந்து பலவாக விரிஞ்செடுத்தோம். காளிதாசர் ஷவளா நவரத்ன மாலிகா அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். அம்பாள் கிருபையால் தானே அவர் பாடவே ஆரம்பித்தது இல்லையா?
அதில் சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில் ஓம்கார பஞ்சர சுகீம் உபனிஷத் உத்தியான கேளிகள கண்டீம் ஆகம விபின மயூரீம் ஆர்யாம் அந்தர்விபாவயே கௌரீம். ஓம்காரங்கிற கூட்டுக்குள்ள இருக்கிற கிளிங்கிற ஓம்கார பஞ்சர சுகீம். கிளி கூட்டுல இருக்கும் இல்லையா, அப்படி அம்பாள் எங்கே இருக்கா? ஓம்காரத்துக்குள்ள இருக்கா, ஓம்கார ஸ்வரூபிணியாக இருக்காள். அப்புறம் வேற எங்கே இருக்கா? இதில் பட்சியாகவே வரும் வரிசையா. லலிதா நவர்த்தன மாலையில் கூட கிளின்னு அம்பாளை சொன்னதை நம்ம பார்த்தோம் போன பாடல்ல, கோலக்கிளியே சரணம் சரணம்னு. அதே மாதிரி கடைசி பாட்டில் வரும் பொழுது மாமேருவிலே வளர் கோகிலமேன்னு வரும். கோகிலம்னா குயில். அது வரும்போது நான் அதை சொல்றேன். இதுல ஓம்காரங்கிற கூட்டுக்குள்ள இருக்கிற கிளி, பிரணவஸ்வரூபியா, பிரணவத்துக்குள்ள அம்பாள் இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரணவ உபாசனை பண்ண பண்ண அம்பாளோட மகிமை ஸ்வரூபம் வெளிப்படும்னு அர்த்தம் இல்லையா? அ உ மா இந்த மூணு சேர்ந்து தான் ஓம்காரம் வந்ததுன்னு சொல்லுவான். ஓம்ங்கிறத பிரிச்சா ஆ ஊ மாங்கிற மூணு எழுத்து. இந்த அகாரம்ங்கிறது சிருஷ்டி, சிருஷ்டி தத்துவம். உகாரம்ங்கிறது பரிபாலன தத்துவம். மகாரம்ங்கிறது லய தத்துவம். இந்த மூணும் ஓம்குள்ள அடங்கி இருக்கு. இத ஆ ஊ மா அப்படிங்கிறத ஊ மா ஆன்னு போட்டா உமான்னு ஆயிடும். ஓம்னு சொல்லும்போது பிரணவம், உமான்னு சொல்லும்போது சக்தி பிரணவம் ஆயிடும். இந்த ஓம்காரத்தை முதல்ல சொன்னேன், சன்னியாசிகள் தவிர நம்மளாம் சாதாரணமாக சொல்ல முடியாது, நாமாவோட சேர்த்து சொல்லலாம். ஓம்காரம்ங்கிறது அதோட அடுத்த நிலை காயத்ரிங்கிறதுனால சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவா காயத்ரி ஜபிக்க 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 ஓம்கார ஸ்வரூபமான அம்பாளோட கிருப்பை கிடைக்கும். அப்படி இல்லாதவா என்ன பண்ணலாம்னா உமாங்கிற அம்பாளோட நாமமே சொல்லிட்டு இருக்கலாம். சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? குழந்தைகள்லாம் சாமி எப்படி சொல்லும்? உம்மாச்சின்னு சொல்லும். மகாபரிவா தெய்வத்தின் குரல் அதை டீட்டெயில்டாக டீல் பண்ணியிருக்கேன். உம்மாச்சின்னா அது என்ன சாமி? இது என்ன பாஷை? சம்ஸ்கிருதமா, தமிழா, தெலுங்கா, மலையாளமா? எல்லா கொஞ்சங்களும் உம்மாச்சி உம்மாச்சிங்கிறது. எதை போய் உம்மாச்சிங்கிறா அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். ஒரு தினம் பெரியவா மேனால பல்லக்கில் போயிட்டு இருக்கிறத முன்னாடி தூக்குறவர் கொஞ்சம் வேகமாக இழுக்கிறார் போல் இருக்கு. பின்னாடி இருக்கிறவா குரல் கொடுத்தா, டே உமாச்சு கொஞ்சம் மெதுவாக போடா அப்படின்னா பெரியவா டக்குன்னு ஸ்க்ரீனை திறந்து நிறுத்து பல்லக்கேன்னு இறக்கி விட்டா. இது தப்பு பெரியவா, மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எதாவது பேசினா. தப்பு இல்லைப்பா, யார் யாரை என்ன கூப்பிட்டான்னு? அவனை தான் கூப்பிட்டேன், உமாச்சூன்னு கூப்பிட்டேன். அது என்ன உமாச்சூன்னு ஒரு பேர்? இல்லை இல்லை, அவன் பேர் உமா மகேஸ்வரன், அதை நான் ஷார்ட்டாக கூப்பிட்டேன்னா. அப்போ பெரியவா சொன்னா, ஆஹா இதுதான் நான் தேடின்னு இருந்தேன் இந்த வார்த்தையே. என்ன உமாச்சின்னு குழந்தைகள்லாம் சொல்கிறது, அதுக்குன்னு தனி வொக்காபுலரி, தனி டிக்ஷனரி யாரும் சொல்லித்தரல. உமாச்சின்னு குழந்தைகள் எதை சொல்கிறது? உமா மகேஸ்வரனை சொல்கிறதுங்கிற பெரியவா. ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இப்போ அந்த உமா மகேஸ்வரனை நினைக்கும் பொழுது அது பிரணவம் ஆயிடுறது. அந்த பிரணவ ஜபம் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல 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 மனசு தெளிவாகி உள்ளுக்குள்ள இருக்கிற அம்பாளோட சுரூபம் நமக்கு விளங்கும். அதனால ஓம்கார பஞ்சர சுகீம். அப்புறம் அடுத்த இடம் உபனிஷத் உத்தியான கேளிகள கண்டி. உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு சோலை. அந்த சோலையில் குயில் கூவுறது கேட்கறது. கிளி கத்திண்டே அப்படி பறந்து போக நம்ம பார்க்கலாம். குயில் குரல் கேட்கும், அது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயாவது மறைஞ்சுட்டு இருந்து சவுண்டு மட்டும் கொடுக்கும்.
அதனால் குப்தமாக ரகசியமாக இருந்து எப்படி உள்ளுக்குள்ளேருந்து அநாகத சப்தம் வருதோ அது மாதிரி அந்த குயில் குரலை மட்டும் காட்டும், தன்னை காட்டிக்காது. அது மாதிரி உபனிஷத்துங்கிற வேதாந்தம், அந்த வேதாந்த சோலையில் தன்னை காட்டிக்கொள்ளாமல் மறைஞ்சு இருக்கக்கூடியவள் அம்பாள்ங்கிற காளிதாசன். வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருளே அருணாச்சலாங்கிற ரமண பகவான். இந்த வேதாந்தத்தில் பிரம்ம தத்துவம் தான் சொல்லிருக்கு. சிவன் அம்பாள் மகாவிஷ்ணுன்னு தனித்தனியாக வராது. இதெல்லாம் கடந்த பிரம்மஸ்வரூபம் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி சொல்லியிருக்கே தவிர அது யாருன்னா அவளே தான். இப்போ வைதீக பரிபாஷையில் அம்பாள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காத்தியாயனின்னு ஒரு பேர் உண்டு. அவளுக்கு தெரியுமா? கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் தான் இருந்தால் பிருந்தாவனத்தை கிருஷ்ணனை பற்றியாக அடையணும்னு சொல்லிட்டோம். இங்கே காத்தியாயினி பீட்டு இருக்கு யமுனை கரையில். மகாபிரிவா சொல்கிறார், இந்த காத்தியாயினிங்கிறது தான் கிராமத்து பாஷையில் காத்தாயின்னு சொல்கிறாங்க. காத்தாயி கருப்பாயின்னு சொல்கிறாளே எல்லாம் அம்பாளுடைய வைதீக நாமாக்களே. கிருஷ்ணவர்ணமாக இருக்கா, கிருஷ்ணம்னா கருப்பு, அதான் கருப்பாயி. அப்புறம் வாக்தேவி, வாக்கு கொடுக்கிறவள், பேச்சுக்கு தலைவி, அதனால பேச்சி அம்மன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருளாக இருக்கிறவள் பரா பட்டாரிகைங்கிறது தான் பிடாரின்னு மாறித்துங்கிற பிரிவா. பட்டாரிகைங்கிறது மக்கள் வாயில் நுழையாமல் பிடாரி அம்மன்னு சொல்கிறா. அப்படி பெரியவா சொல்லியிருக்கா தெய்வத்தின் குரல். இதெல்லாம் அப்படி தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறவள் எதில்? வேதாந்தத்தில். வேதாந்தம் என்ன சொல்றது? பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா, பரம்பொருள் ஒண்ணுதான் சத்தியம். இந்த உலகம்ங்கிறது தோற்றம். இந்த ஜீவனும் பிரம்மம் தவிர வேற இல்லை. தன்னை தனியாக நினைச்சுட்டு இருக்கே தவிர தான் தனி இல்லைன்னு அது என்னைக்கு தெரிஞ்சுக்கிறதோ அது பிரம்மத்தோட ஒன்றிய நிலையில வேறு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் வேதாந்தத்தோட சாரம். இது நமக்கு முழுக்க அனுபவத்துக்கு வராட்டா கூட எது நமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லையோ, தெய்வீகத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அல்பம், இதெல்லாம் மாயை, அப்படி தோற்ற மாத்திரமேன்னு விலக்கி விலக்கி விலக்கின்னு வரும்போது அசத்தியம் நீங்கும் போது சத்தியத்துக்கு மனசு போயிடும். ஒரேடியாக எல்லாத்தையும் உதறிட்டு சன்னியாசியாக கிளம்பி போகணுங்கிறது இல்லை. அப்படி கிளம்பி போகிறவாளாலையும் எல்லாம் விட முடிகிறதாங்கிறதுக்கும் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் சன்னியாசம் வாங்கிட்டு போனாலும் எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத அசத்து விஷயங்களோ அதிலேருந்து விலக்கி 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 சத்துக்கு போகும் பொழுது எது நிஜமோ அது நின்றுடுங்கிறதுனால மித்தைனா பெரியவா சொல்றா. மித்தைனா பொய்ன்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகம் பொய்ன்னு சொல்லலை. அது எப்படி பொய்ன்னு சொல்லுவேள்? இந்த ஃபேன் ஓடுறது, லைட் எரியிறது, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா தெரியறது, நான் பேசுகிறேன், இது எப்படி பொய்யாகும்னா பொய்ன்னு சொல்லலை. அசத்தியம்ங்கிற வேர்டு இல்லை, மித்தைங்கிற வேர்டு இருக்கு. மித்தைன்னு என்ன அர்த்தம்னா ஒன்று மாதிரி தெரியற இன்னொன்றுன்னு அர்த்தம். எதுக்கு நிரந்தரமான ஒரு இருப்பு இல்லையோ அதுக்கு மித்தைன்னு பேர். பெரியவா எக்ஸாம்பிள் கொடுக்குறா. மலடி மகன், முயல் கொம்பு அப்படிலாம் உதாரணம் சொல்லுவா. அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அப்படி உலகத்தை சொல்லலை. இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறா? உபனிஷத்தில் இருக்கிற உதாரணங்கள்லாம் ரஜ்ஜு சர்ப்ப நியாயம்னு சொல்லுவா. இருட்டில் அப்படி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம இந்த தெரு வழியாக நடந்து போனால் பெரும்பாலான நேரம் இருட்டாக தான் இருக்கும். ஒரு கயிறு போட்டு கிடக்குன்னா அச்சுச்சோ பாம்புன்னு நம்ம அலறிட்டோம். ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த பாம்பு அசையவே இல்லை. அப்புறம் செல்லுலேருந்து லைட் அடித்து பார்த்தா அது கயிறுன்னு தெரியறது. இப்போ பாம்பு எங்கே போச்சு? பாம்பு இல்லவே இல்லை. இருக்கிற மாதிரி தோணித்து. ஒரு நிமிஷம் தோணிருந்து எங்கேருந்து? புத்தியிலேருந்து, மனசுலேருந்து. அப்போ அது என்ன, முதல்ல கயிறாக இருந்தது, இப்போ கயிறுன்னு தெளிஞ்செடுத்து. ஆனால் எப்போவுமே அது கயிறு தான், பாம்பு இல்லை. இது மாதிரி நிறைய உபமானங்கள்லாம் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகம் தோற்றம் மாத்திரமே. தத்துவமசி பஞ்சகத்தில் வரும் சொப்ன ஜெகத் அப்ரகஜ வாரிவன துல்லியம்னு வரும். ஒரு கனவு வருது. அந்த கனவில்
எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு காரில் நான் போயிட்டு இருக்கேன்னா கனவு கலைஞ்சி வந்துடுதுன்னா ஃபாரினும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே தான் உட்காந்துருக்கேன், ஆத்திரம் தான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் பார்த்த காட்சி என்ன? அது பொய் இல்லை, பார்க்கவே பார்க்கலன்னா தான் பொய். பார்க்குறோம் ஆனால் உண்மையோ இல்லை. பகவான் இந்த எக்ஸாம்பிளாக நமக்கு டெய்லி லைஃப்லேயே கொடுக்குறார். எத்தனை கனவு காண்றோம், அதில் ஏதாவது நிஜம் உண்டோ? கிடையவே கிடையாது. ஞானம் வந்துட்டவாளுக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகமே கனவாக தெரியும். மற்றெல்லாம் மாயை பொய் எனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைத்தேன், அதனால் நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன். இதெல்லாம் மாறக்கூடியதுங்கிற பிரஜை இருந்துகிட்டே இருக்கணும் உலகத்தில் இருக்கிறதையே. இந்த கோவிந்தபுரத்தையே நம்ம பார்த்துட்டோம். எத்தனை பேர் இருந்தவா நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தவாள் எத்தனை பேர் இப்போ இல்லை, எத்தனை பேர் இல்லாதவா புதுசாக வந்திருக்கா, இருக்கிறவாள் நீ எத்தனை பேர் இருக்க போகிறா? பதில் இல்லை. மனுஷாளுக்கு தானே கட்டடங்கள் இல்லாத இடத்துல கட்டடம் வருது, இருக்கிற கட்டடம் காணாமல் போகிறது, காடாக இருக்கிறது மாறுறது. இந்த மாற்றங்கிறது உலகத்தில் நியதி அப்படிங்கிறதுனால மாறாதது எது? மாற்றங்கிறது தான் மாறாதது. மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இது மிச்சைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. சொப்பன ஜகத்து அப்ரகஜ, ஆகாசத்தில் பார்த்தா மேகம் வந்து கரடி மாதிரி யானை மாதிரிலாம் தெரியும். எவ்வளோ நேரம் இருக்கும்? நாளைக்கு வந்து பார்த்தா இருக்குமோ? யாரையா கூப்பிட்டு காட்டலான்னா இருக்காது. நேற்று இருந்ததோ இல்லை, மாறிண்டே இருக்கும். காணல் நீர் காட்டில் தெரியறது பொய் இல்லை, நல்லா கண்ணுக்கு தெரியும். அங்கே அவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குன்னு தெரியும். ரோட்டில் போகும்போது நல்ல வெயில் காலத்தில் கிட்டக்க போனால் ஒன்றும் கிடையாது. விவேகானந்த சுவாமி பாலைவன பகுதிகளெல்லாம் நடந்திருக்கார் பரிவிராஜகராக இருந்தபோது. இந்த காணல் நீர்லாம் பார்த்துருக்கார். தண்ணி குடிக்கலாம் கிட்ட போனால் அது இருக்காது. அப்புறம் 10 அடி தள்ளி தெரியும், அங்கே போனால் அங்கேயும் இருக்காது. அப்போ இருப்பது போல தெரியக்கூடிய இல்லாதது இல்லையா? இதுதான் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இளமை இருந்தது ஒரு காலத்தில், இப்போ இளமை இருக்கோ? இல்லை. ஒரு காலத்தில் ஆரோக்கியம் இருந்தது, இன்னைக்கு இருக்கோ? இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளே இல்லை ஆட போகிறோம், நம்மளே இல்லாமல் போயிட போகிறோம். நம்ம சுவாமியோடது எழுதி போட்டிருக்காமே, உள்ளதென்றும் உள்ளதில்லை, உள்ளதினும் நாசமில்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை, ராமராம பாகிமாம்னு. எதுவும் நிரந்தரமாக இருக்க முடியாது. நிரந்தரமானவர் பகவான் ஒத்தர் தான் இல்லையா? இந்த சத்தியத்தை தான் சொல்றது. அப்போ அந்த உபனிஷத்து சொல்ற வேதாந்த தத்துவத்தில் அம்பாள் தன்னை வியக்தமாக காட்டிக்கொள்ளாமல் உபனிஷத் உத்தியான கேளிக்கலை கண்டின்னு குயில் போல மறைந்திருக்காள்னு சொல்லப்படுறது. சிங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் தினம் வேதாந்த கிளாஸ் எடுப்பாராம். ரொம்ப சின்சியரான பக்தாளுக்கு சொல்லி தருவாராம். அவர் பெரிய ஞானிங்கிறதுனால அவர் சொல்கிறதுலையும் பேர்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு நாளைக்கு அவள் வந்திருக்கா அந்த வித்தியார்த்திகள்லாம். இவர் அன்னைக்கு ஸ்ரீசக்கர பூஜையில் ரொம்ப மனசு லயிச்சு பூஜை பண்ணிட்டார். அவளுக்கு வேடிக்கையாக இருக்கு. அவ்வளவும் தோற்றம் மாத்திரமேங்கிறத, பூஜையும் தோற்றம் தானே, அம்பாளும் தோற்றம் தானே, ஸ்ரீசக்கரம் மேரு எல்லாமே கல்பனை தானே, இதில் போய் இவ்வளவு நேரம் செலவழிக்கிறாளே அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம். ஆச்சாரியாளுக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோமான்னு வந்துடும் சமயத்தில். பூஜை முடிஞ்ச உடனே ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணால் இன்னைக்கு நாழி எடுத்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம்னுட்டார். அதில் ஒருத்தருக்கு தாபம் தாங்க முடியல. அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி எங்களுக்கு விட்டு போயிடுத்தே அப்படின்னார். என்ன அப்படின்னார், நீங்கள் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தேள், அதுக்கு பதிலாக பூஜையை சுருக்கமாக பண்ணிட்டு எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். நீங்கள் எல்லாமே தோற்றம்னு சொல்கிறேளே, அப்போ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாளே அதுவும் தோற்றம் தானே அப்படின்னா சிரிச்சார் ஆச்சாரியன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நித்யா ஜெகத் அதிஷ்டானான்னு ஒரு நாமம் இருக்கு.
இந்த மாறக்கூடிய மாயையான உலகத்துக்கு மாறாத சத்தியமாக ஆதாரமாக இருக்கிறவள்னு ஒரு நாமா இருக்கு. இதை விட பெருசாக வேதாந்தத்தில் என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியர். இந்த சரீரம் பொய்ங்கிறது பேசுகிறோம், வாஸ்தவத்தில் வெயில் தெரியறது, குளிர் தெரியறது, பசி தெரியறது, தாகம் தெரியறது, தூக்கம் தெரியறது, எதையும் நாம் ஜெயிக்கல. வேதாந்தத்தை படிக்கிறோம், பேசுகிறோம், அனுபவத்துக்கு வந்து கொடுத்தாங்கிற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லிக்க வேண்டியதுதான். ரமண பகவான் வேதாந்த ஸ்வரூபமாகவே இருந்தார், மலை மேலே இருந்தார், குளிரோ பசியோ தாகமோ தூக்கமோ எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருந்தாருங்கிறது அவர் சரித்திரம் சொல்கிறது. அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கான். அப்போ அந்த விஷயம் வேற. நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், தெரிஞ்சுக்கலாம். அனுபவத்துக்கு வந்துடுத்தோன்னு நம்மளை ஏமாத்திண்டு தெய்வ வழிபாடுலேருந்து விலகிடக்கூடாது இல்லையா? அந்த மித்யா ஜெகத் அதிஷ்டானான்னு சொல்லக்கூடிய மித்தையான உலகத்துக்கு அதிஷ்டான சக்தியாக இருக்கிறவள். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லலாம் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அதுக்கு ஒரு டயஸ் போட்டு வச்சுருப்பா, பர்மனெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பா, பேனர் கட்டுறதுக்கு 4 போஸ்ட்டு எரெக்ட் பண்ணியிருப்பா. ஃபங்க்ஷன் போது எல்லாத்தையும் கட்டி எல்லாம் பந்தெல்லாம் போட்டு பிரமாதமாக சீரியல் செட்டெல்லாம் போட்டு ஒவ்வொன்று இருக்கும். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கட்டிடுவா, எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவா, ஸ்டேஜ் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ மாறக்கூடிய அவ்வளவுக்கும் ஆதாரமாக மாறாத ஒன்று இருக்குது. ரமண பகவான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கார். சினிமா பார்க்குறா, தேட்டரில் எத்தனையோ காட்சிகள் வருது போகிறது, மழை வருது, வெயில் அடிக்கிறது, நெருப்பு பிடிச்சிக்கிறது, சோலையெல்லாம் வருது, சண்டை வருது. இது அவ்வளவு நம்ம பார்க்குறோம். பார்க்கறதோடைய அந்த அனுபவத்தை நாம் அடைகிறோம். அங்கே யாருக்கா சண்டை போட்டால் பக்கத்தில் இருக்கிற போட்டு ஓங்கி அடிக்கிற அளவுக்கு நமக்கு அதில் வெறி வந்துடுறது. அதில் ஒரு ஜோக்கு அப்படி சிரிக்கிறோம், அதில் சந்தோஷமான காட்சி வந்தால் சந்தோஷப்படுறோம். அவ்வளவு தோற்றம் மாத்திரமே. படம் முடிஞ்ச உடனே அது ஆஃப் ஆகிடுறது. அப்புறம் நாளிலேருந்து வேறு படம்ங்கிறான், ஸ்க்ரீன் மாறாதுங்கிற. அதான் மித்யா ஜெகத் அதிஷ்டானா, ஆதார சக்தியாக இருக்கிற பிரம்மம் தெய்வம் மாறவே மாறாது. அதனால அப்படி அந்த உபனிஷத்துங்கிற வேதாந்த தத்துவத்தில் மறைபொருளாக அம்பாள் இருக்கா. உபனிஷத் உத்தியான கேளி கலகண்டி ஆகம விபின மயூரிங்கிற ஆகமங்களில் அம்பாளை பற்றி எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அவளோட மகிமை இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுறது. எல்லாத்துக்கும் மூல காரணமாக சொல்லியிருக்கு. அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் மருந்தவம் இல்லைன்னு திருமூலர் சொல்ற. அவளால் அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனேங்கிறார். அவ்வளவு அவளோட கிருப்பை, அம்பாளோட கிருப்பை தான். நம்மளாக போய் ஒன்று அடைஞ்சிட்டோங்கிறது ஒன்று சாத்தியமே இல்லை. இப்போ ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான கார்மேகம் சூழ்ந்திருக்கிற அந்த விபினம் ஆகாசத்தை பார்த்து தோகை விரிச்சு ஆடக்கூடிய மயில் மாதிரி அம்பாள் இருக்கு. ஆகம விபின மயூரியம், காளிதாசனோட வார்த்தை. ஆரியாம் அந்தர்விபாவையே கௌரி. அப்பேற்பட்ட ஆரியான ரொம்ப உயர்ந்தவள், சிரேஷ்டமானவள். அந்த ஆரியாம்பாள்ங்கிறது ஆச்சாரியாள் அம்மாவுக்கு பேர். அந்த கௌரியா ஹிருதயத்தில் எப்பவும் பாவிக்கிறேன்னு சொல்லி அவளை நேர பார்க்கணும்னா அதுக்கான ஒரு தபஸ் நமக்கு வேணுமே, நம்ம வாழ்க்கையே அதுக்கு தியாகம் பண்ணணுமே. அப்படி எல்லாராலையும் முடியுமா? முடியாதுங்கிறதுனால கருணையான திருமேனியோட கருணை கண்களோட தயமான தீர்க்க நயனா எப்படி வரா? தேசிக ரூபேண தரிசிதாபிதயா, குருநாதர் ரூபத்தில் அம்பாள் வராங்கிற. குருநாதனாக அம்பாளே தான் வரா. நம்ம பாடக்கூடிய பாட்டில் சங்கரன் மரபில் வந்த சத்குரு தேவா போற்றி, ஐங்கரன் முதலாம் தெய்வ அருள் நிதி குவையே போற்றி, அன்பினால் ஆட்சி செய்யும் அரும் துறவரசே போற்றி, அம்பிகை உருவில் வந்து அருள் தரும் அண்ணால் போற்றி. தபோவனத்தில் பாடுற பாட்டு. அப்படி அம்பாள் எப்படி வரான்னா, மகாத்மாக்களாக, யோகீஸ்வரர்களாக, ஞானிகளாக அவளே தான் வரா நம்மளை காப்பாற்றுறதுக்காக. அந்த அவளுடைய அதி அற்புதமான தேஜோமயமான ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியல,
கருணாமயமான ரூபத்தோட ஒரு மனுஷ ரூபம் எடுத்துன்னு நம்மளை காப்பாற்றுறதுக்காக அந்த சக்தியும் அந்த ஞானத்திலையும் கருணையிலையும் கொஞ்சம் குறைச்சல் இல்லாமல் அம்பாள் வராளாம். அப்படி அந்த வேதாந்தத்துக்குள்ள வேதாந்த நிவாசினியே சரணம்ங்கிற வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம். ஒரு பெரிய விருட்சமாக வேதம் இருக்கு, வேத விருட்சம். அந்த வேத விருட்சம் முழுவதும் அம்பாள் தாங்கிற அபிராமி பட்டர். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பணையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அவளே விதையாக இருக்காள், அவளே வேறாக இருக்காள், அவளே விருட்சமாக இருக்காள். அந்த வேத விருட்சத்தோட கிளைகள் சாக்கைகளாக அவளே இருக்காள். அதுக்கு மேலே பச்சை பசேன்னு இருக்கிற தளிர்களாக வேதத்தின் உச்சிங்கிறது என்ன? வேதாந்தம். அது வேதாந்தமாக அவளே இருக்காள். ரொம்ப அழகான பாடல் இது. அப்புறம் என்ன? பனிமலர் பூங்கணையும் பஞ்சபாணம். மன்மதனுக்கு உயிர் கொடுத்தவள்னு ஒரு நாமா உண்டு இல்லையா? லலிதா சகஸ்ரநாமத்தை சிவபெருமானால் எரிக்கப்பட்டுட்டான் மன்மதன். குமார சம்பவத்தில் வரக்கூடிய விஷயம். முருகனோட ஜனனத்துக்கு முன்னாடி மலர்கணையை எழுதிவிட்டான் சுவாமி மேலே. ஸ்கந்த புராணத்தில் அந்த இடம் வரும் ரொம்ப அழகா. நான் நிஷ்டையில் உட்கார போகிறேன், யாரையும் உள்ள விடாதே, மன்மதனை தவிரன்னு நந்திகேஸ்வரர்கிட்ட சொல்கிறாராம். இவன் சிவபெருமானுக்கு தெரியாமல் ரகசியமாக வரதா இவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் வரப்போறாங்கிறது அவருக்கு தெரியும். தபஸை கலைச்சு அவருக்கும் அம்பாளுக்கும் கல்யாணமாகி முருகன் பிறந்து தேவசேனாபதியாகி சூரபத்மனை வதம் பண்ணணுங்கிறது தான் பிளான். இதுக்கு அவன் புஷ்பபானம் போட்டுட்டான். பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா சுவாமி கண்ணை திறந்திருப்பார். சுவாமி தவத்தை கலக்கணும்னு நினைச்சது ஒரு அபச்சாரம் இல்லையா? அதனால் இந்த ரெண்டு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணை திறந்துட்டார், எரிஞ்சு போயிட்டான். அப்புறம் பாக்கி ரெண்டு கண்ணை திறந்தார். அம்பாளை உமாவை பார்த்தார். பார்வதி கல்யாணம் ஆச்சு. ரதி வந்து அழுதாளாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக என் வீட்டுக்காரராக இழந்து விட்டேனே அப்படின்னு அழுதாளாம். அதனால் காமேஸ்வரனுடைய ஹர நேத்ராக்னி சந்தப்த காம சஞ்சீவன ஔஷத்யை நமஹா அப்படின்னு ஒரு நாமம். சிவபெருமான நெத்திக்கண்ணால் எரிக்கப்பட்ட அந்த மன்மதனுக்கு உயிர் கொடுத்த ஔஷதமானவள் அம்பாள். இப்போ சுவாமியை மீறின மாதிரி ஆகிடப்படாது. அதனால உயிர் கொடுத்தாச்சு. எல்லார் கண்ணையும் தெரிய மாட்டான், உனக்கு மட்டும் தெரியுமா பொறுமொழியோ அப்படின்னு ரத்திட்ட. அவன் பண்ணுற காரியத்தை பண்ணிட்டு இருப்பான். உலகம் நடக்கணும், சிருஷ்டி நடக்கணும், அதனால அவன் பண்ணுவான்னு சொன்னான். கிருபானந்த வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். எல்லா உயிர்களுக்கும் பொதுவான உணர்ச்சி அவன் கொடுக்கறதுனால COMMON காமன், அதனால அவனுக்கு பேர் காமன் அப்படிம்ப மன்மதனுக்கு. அதனால மன்மதன் என்ன பண்ணாலாம், எனக்கு உயிர் கொடுத்திய என் தாயே, என்னுடைய கரும்பு வில்லும் பஞ்சபானமும் அவனுக்கு கொடுத்துட்டேன்னு சமர்ப்பணம் பண்ணினானான். அதுதான் காமாட்சி கையில் வச்சுட்டு இருக்கான். மன்மதன் பூஜை பண்ணின இடம்தான் காமகோட்டி பீடம்ங்கிற காஞ்சிபுரம். அப்போ பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலை, கருப்பு சிலைன்னா கரும்பு சிலை, சிலைன்னா வில்லு, கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. வேதாந்தத்தில் பார்க்கும்போது இந்த ரூபம் இல்லை. ஒரு வேதாந்தத்தை விருட்சமாக உருவகப்படுத்தினா வேறாக விருட்சமாக அத்தனை கிளைகளாகவும் தழைகளாகவும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு உருவகம். பக்தாளுக்கு சகுன ரூபத்தில் காமாட்சியாக ராஜராஜேஸ்வரியாக காட்சி கொடுக்குறா. இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு முதல் 2 லைனில் ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் கொடுக்குறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அதுக்கப்புறம் தான் வேதத்தை பற்றி ஸ்ருதிகளின் பணையும் பதிகொண்ட வேறும்னு வருது. சாரதா தேவி ஒரு நாள் பரமஹம்சருக்கு திருவடி சேவை பண்ணிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு 5 வயசு.
இவருக்கு 23 வயசு. இது மாதிரி எங்கேயா நடக்குமோ? இது தெய்வீக கல்யாணங்கிறதுனால அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் அவன் பிறந்தாத்துக்கு போயிட்டா. இவர் தட்சிணேஸ்வரத்துக்கு அம்பாளை பூஜை பண்ணிட்டு அவரோட அத்தியாத்ம சாதனையில் இருக்கார். அம்மா சொன்னாலும் கல்யாணம் ஆச்சு. அவள் யாருங்கிறதும் தெரியும், எதுக்கு வரப்போகிறாங்கிறதும் தெரியும். அப்புறம் 18 வயசு பொண்ணாக திருப்பியும் வாழறதுக்கு வந்தா. நடுவில் 2 தினம் தரிசனம் பண்ணியிருக்கா. அவ்வளவு அழகாக இருப்பா அம்மா. ஆனால் அவர் மனசில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாதவர். அவள் கேட்டா, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு அனுமதி கொடுங்கோன்னா. அவர் சொன்னார், அம்மா அக்னி சாட்சியாக அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு விருப்பம்னா நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு உனக்கு சந்தான பிராப்தி கொடுக்கணும், அது சாஸ்திர விதி. என்னோட விருப்பம்னு கேட்டால் எனக்கு அதில் நாட்டம் இல்லை, ஆத்தியாத்மிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னால், உங்களோட முதல் சிஷ்யையாக என்னை ஏற்றுக்கோங்க. உங்களை தபஸ்லேருந்து நான் ஏன் கெடுக்கணும், முடிஞ்சால் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு போகிறேன்னுட்டா. அதுக்கப்புறம் தான் அவளை தொடர்றதுக்கு அனுமதிச்சேன். ஒரு நாள் திருப்படி சேவை பண்ணிட்டு இருக்கிறத கேட்குறா. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். சொல்கிறார், என் திருவடி பிடிச்சி சேவை பண்ணிட்டு இருக்கிற நீயும், எதிர்த்தாப்பில் நகபத்துங்கிற வாத்திய மண்டபத்தோட மாடியில் தங்கியிருக்கிற இந்த உடம்பை கொடுத்த எங்கள் அம்மா சந்திரமணி தேவியும், கோவிலுக்குள்ளே இருக்கிற பவதாரடியும் ஒன்றுன்னு. என்ன அழகான வார்த்தை! நினைச்சு பார்க்க முடியுமா? அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அபிராமி அந்தாதி எழுதினார்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட காலத்துக்கு ரொம்ப முன்னாடி அவர் பிரதேசம் வேற, பாஷை வேற. இந்த பாவத்தை அவர் எழுதுறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் அப்படின்னு எழுதுறார். என்ன அர்த்தம்? கோவிலில் அம்பாளை நீ வழிபடுற, நவராத்திரினா பூஜை பண்ணுறேன், ஆத்திர ஸ்ரீ சக்கரம் பூஜை பண்ணுறேன், காமாட்சி மீனாட்சி விசாலாட்சின்னு போய் தரிசனம் பண்ணுறேன். அவளே தான் உன்னை பெற்ற தாயார்னு நினச்சிக்கோ. அம்மாவை அலட்சியப்படுத்திட்டு அம்மாவை நோகடிச்சு விட்டு நீ பண்ணுற பக்திக்கு பலன் இல்லை. நீ கோவிலில் போய் கும்பிடுற அந்த தெய்வம் உன்னை பெற்ற தாயாராகவே இருக்கு. அவளுடைய வயத்தில் நீ பிறந்து சத்சங்கம் உனக்கு தெரியலன்னா நீ என்ன தெய்வத்தை வழிபட்டு என்ன பிரயோஜனம்? இதை கூட சில பேர் ஏற்றுருவா. கோவிலில் தெய்வத்தை ஏற்றுப்பா, பெற்ற தாயார் தெய்வம், ஓகே அக்செப்டட். இந்த இடத்துல ஒரு பொடி வைக்கிறார் அபிராமி பட்டர், துணையும் தொழும் தெய்வமும். என்ன? நீ கல்யாணம் ஆனவன்னா உன் பொண்டாட்டியும் அம்பாளோட ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோங்கிற. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பரமஹம்சர் அதை பண்ணியே காட்டி விட்டார். அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கு பூஜையே பண்ணிவிட்டார். அப்படி முடியாட்டா கூட மனைவியை அலட்சியப்படுத்தக்கூடாது, மனசு நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அது அம்பாளுக்கே பண்ணக்கூடிய அபச்சாரம் நாம் தெரிஞ்சுக்கணும். நிவேதிதா தேவி பாரதியார் ஒரு தடவை பார்த்தபோது கேட்டா, உன் ஒய்ஃப் எங்கே அப்படின்னா. இது தேச விடுதலை சம்பந்தமான கூட்டம், இதுக்கெல்லாம் அவள் என்ன பண்ண போறான்னு. ஏன் நீ அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற? உனக்கு அம்பாள்கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கே, அவளுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கான்னு உனக்கு தெரியலையோ அப்படின்ட்டா. சத்தியம். அதனால துணையும் வாழ்க்கை துணையா அமைஞ்சவளும் அம்பாள் தான். அவளோட கிருபை இல்லாமல் இது நடக்காது. தொழும் தெய்வமும் கோவிலில் இருக்கிற சுவாமியும் பெற்ற தாயும், இது ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் நாம் பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. அப்புறம் பஞ்சபாணத்தோட கரும்போடு இருக்கிறது கோவிலில் பார்க்குற ரூபம். அப்புறம் வேதாந்தத்தில் விவரிக்க முடியாத நிலையில் ஸ்ருதிகளின் பனையும் பதிகொண்ட வேறும் அவ்வளவாக அவளே இருக்காங்க. இதைத்தான் ஒரு வரியில் சொல்றது, வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம். இந்த வேதாந்தமா அவளே இருக்கா. அவளோட கருணை இல்லாமல் புஸ்தகத்தை படிச்சு வேதாந்தத்தை கேட்டதுனால அனுபவம் ஆகாது. நம்ம சுவாமி தாத்தா ஒரு பாட்டு பாடுவாராம். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னான், பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா கொடுத்த பொடி காத்தா பறந்துருச்சு, பாட்டி பாட்டி கொஞ்சம் வழிவிடு,
பாட்டி பாட்டி கொஞ்சம் வழிவிடு. என்ன ஒன்றுமே புரியலையே. தாத்தா மூக்குப்பிடி போடுவாரா இருக்கும், அவர்கிட்ட போய் பொடி கேட்குறா, பாட்டி எங்கேருந்து வழி விடுறது அப்படின்னா சுவாமி சொல்கிறார், ஞான தாத்தாவாகிய குருநாதரே தான் ஞான தாத்தா. அவர் தான் தாத்தா. அவர் கொடுக்குற பொடிங்கிறது என்ன தெரியுமா? பொடி போடுற அப்படி எடுத்து அப்படிம்பாட சின்முத்திரை. 3 ஆசைகள்லேருந்து விலகின ஜீவன் பகவானை அடையிறதுங்கிற ஞானத்தை கொடுக்குற சின்முத்திரை. இந்த ஞானம் தான் அந்த பொடி. அதை குருநாதன் கொடுக்குறார். அதை வாங்கி தன் சுவாசத்தில் சேர்த்து அனுபவமாக்குறான் அந்த சிஷ்யன். அப்போது உலகம் உண்டானதுலேருந்து இருக்கிறவள் இல்லையா, அனாதி வஸ்துவான அம்பாள். அதனால் அவள் தான் பாட்டி. பூர்வஜாயை நமகான்னு ஒரு நாமா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறவள் வழி விட்டாத்தான் உனக்கு ஞானம் கிடைக்கும். அனுபவ ஞானத்தை யார் கொடுக்க முடியும்? அபரோக்ஷ ஞானம் அம்பாள் தான் கொடுக்க முடியும். அதனால குருநாதன் ஞானத்தை கொடுப்பார். ஞானாம்பிகையானவள் தானே குருநாதனா வந்திருக்கா, அவள் கிருபையால் வழி கிடைச்சுடுங்கிறதுனால வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேறிய நான் தனையன் தாய் நீ சாகாதவரும் தரவே வருவாய். மா, நான் உன் பிள்ளை, ஆனால் உன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாப்புல நான் இருக்கேனோ அப்படி நான் இல்லையே. தத்து புத்துன்னு இருக்கேன், அசடு, எதுவும் தெரியல. இந்த சரீரமே நான் நினச்சி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற உலகத்தில் நானும் ஒத்தனாக இருந்து எத்தனையோ பேர் இருந்தால் எத்தனையோ பேர் போனாங்கிற ஒரு நிலைமையில் ஆக முடியா என் வாழ்க்கை போகலாமா? அதனால் நீ எனக்கு என்ன பண்ணணும்? அமர நிலை கொடுக்கணும். தத்தேறிய நான் தனையன், நான் உன் குழந்தை, தாய் நீ, நான் உன் குழந்தைம்மா. சாகாத வரம் கொடுன்னு கேட்குறா. சாகாத வரம்னா என்ன? இந்த உடம்புக்கு சாகாத வரம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்கு சாகாத வரம் இல்லை. இது பெரிஷபிள் பாடி, இட் வில் பெரிஷ். ஒன்றும் தப்பிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யத்தோட கலக்கிற நிலையில் சரீரம்னு ஒன்று இருக்குது, ஜீவன்னு ஒன்று இருக்குது, ஆத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. நாம் சரீரம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் ஜீவனாக இருக்கோம். அந்த ஜீவன்கிற ஐடென்டிட்டியும் தாண்டி அது பிரம்மத்தோட கலக்கிற நிலையில் என்ன பாக்கி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவ்வளோதான் விஷயம். 3ஆ தெரியறது. சரீர அபிமானம் குறைய 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 முதல்ல மனோலயம் வரணும், அப்புறம் மனோநாசம் உண்டாகும். சத்சங்கத்தில் இருக்கிறத மனோலயம் உண்டாருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரம் வேற எதையும் நினைக்க முடியாமல் இருக்கும் இல்லையோ, அதுதான் மனோலயம். கண்ணை மூடி தியானம் பண்ணலை, ஒரு ரூபத்தை நினச்சி ப்ரூ மத்தியிலையோ ஹிருதயத்திலையோ நினைக்கல, இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், சத்சங்கத்தில் இருக்கோம். ஆனால் நாம சங்கீர்த்தனமோ பிரவச்சனமோ கேட்கும் பொழுது சத்சங்கத்தில் இருக்கோம், மடத்துக்கு போகிறோம், பூஜையை பார்க்குறோம், அப்படியே மனசு அதில் ஒன்று போயிடுது. இது மனோலயம். இது நடந்து 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 வெளியில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனசு லயிக்கக்கூடிய நிலையில் லயிக்கிற மனசு அந்த பொருளோடு லயிச்சு தான் இல்லாமல் போகிற நிலை, அது மனோநாசம். அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இருந்தால் அது ஏற்பட்டு போயிடும். அதுக்கு நீ கஷ்டப்படவே வேண்டாம். சதா சத்சங்கத்தில் இருக்கணுங்கிற ஒன்று தான் நம்மளோட எஃபர்ட். அதுவும் இப்படி ஆர்கனைஸ்டு சத்சங்கத்தில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது ஆரம்பம். அப்புறம் எப்பவுமே சத்சங்கமாகவே சிந்தனை இருந்துருத்துன்னா சதா சத்சங்கம்னு சுவாமி சொல்லுவார். அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது மரணம் அடையக்கூடியது உடம்பு தானே, நான் இல்லைன்னு தோணி போயிடும். விவேகானந்த சுவாமியோட ஃபாரின் டூரில் இங்கர்சால்னு ஒரு எத்திஸ்ட் பார்த்தேன். அவன் கிண்டல் பண்ணுறான், சுவாமிஜியோட லெக்சர்லாம் வேதாந்தத்தை பேசுகிறார், கிண்டல் பண்ணுறான். எனக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்லை சுவாமிஜி. உலகம் பிரத்யட்சமாக இருக்குது, நான் இருக்கேன், எனக்கு இதான் தெரியும். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் என்ன? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. மற்றபடி இந்த முக்தி மோட்சம் ஞானம் இதெல்லாம் எனக்கு பிலீஃப் இல்லை. ஒரு ஆரஞ்சு பழத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சு அந்த ஜூஸு குடிக்கிறாப்பில் இந்த உலகம் ஒரு ஆரஞ்சாக நான் நினைக்கிறேன்.
இதுலேருந்து மேக்சிமம் ஜூஸ் அடையணும்னு அதுக்கு தான் நான் லைஃப்பில் பிரயத்தனப்படுறேன்னா. எனக்கு எவ்வளோ நாள் ஆயுஸ் இருக்கோ, எவ்வளோ நாள் தெம்பு இருக்கோ, அதுக்குள்ளே ஐ வாண்ட் டு என்ஜாய் தி வேர்ல்டு அப்படிங்கிறான். சுவாமிஜி சிரிச்சார். என்னோட அப்ஜெக்ட் அதே தான்ப்பா, நானும் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நமக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, நீ செத்து போயிடுவோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ, அதனால் உடம்புல தெம்பு இருக்கிறதுக்குள்ளே சாகரத்துக்குள்ளே உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் கோயிங் இன் தி அனதர் டைரக்ஷன், வேறு லைனில் போகிறேன். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, இந்த உடம்பு போனாலும் நான் சாக மாட்டேன், நான் தெரிஞ்சுன்னுட்டேன். அதனால் அவசரமாக இந்த ஆரஞ்சை பிழிஞ்சு சாப்பிட்ற பதட்டம் எனக்கு இல்லை. நிதானமாக ஒரு சம்பவத்திலையும், ஒரு க்ஷணத்திலையும், ஒரு மனுஷால்ட்டையும், ஒரு இடத்துலையும் பகவானையே உணர்ந்து 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 பகவானை உலகமாக பார்த்து அனுபவிக்கிறேன். இது நீ பிழியிற ஆரஞ்சை விட இதில் மல்டி ஃபோல்டடாக ஜூஸ் வரும்னு. உலகத்தை உலகமாக பார்க்கறது ஒரு கட்சி, உலகத்தை இறைவனோட சிருஷ்டியாக பார்க்கறது ஒரு கட்சி, உலகத்தை பகவானாக பார்க்கறது ஒரு கட்சி. அது வேதாந்த ஞானம் வந்துடுத்துன்னா பகவானை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே. யோகிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி ஹவ் யூ சீன் காட், இஸ் தேர் காட் அப்படின்னார். அவர் சொன்னார், மை ஃப்ரெண்ட், இஸ் தேர் எனிபடி எல்ஸ், இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிறார். இதுதான் ஞானியோட நிலை. எல்லாத்தையும் அவ்வளவையும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும், அதுக்கு ரொம்ப அனுபவம் வேணும். அப்போ சாகாததுங்கிறது எது? ஆத்மஸ்வரூபம். அந்த சாகாத பொருளோட கலந்துட்டா நாம் சாக மாட்டோம் இல்லையா? இந்த சரீரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இது நாம் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அவ்வளவு தானே. இப்போது ஃபாரின்லாம் நிறைய சண்டையெல்லாம் நடக்கிறது, பேப்பரில் படிக்கிறோம். குண்டு போடுறா, வீடு மேலே குண்டு போடுறா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவனும் சேர்ந்து செத்து போய்ட்றா இல்லையா? இப்போ ஒருத்தன் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டான், வீட்டில் யாரும் இல்லை, குண்டு போட்டாச்சு, வஸ்துக்கள் தொலைஞ்சு போயிட்டுதேன்னு வேணால் வருத்தப்படலாம், அப்பாடா தப்பிச்சோன்னு நினைப்பான் இல்லையா? வீடு அழிஞ்சாலும் நான் அழியலேன்னு நினைப்பான் இல்லையா? ஞானிகளோட நிலை சரீரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சதுனால சரீரத்துக்கு நேரக்கூடிய எதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். நமக்கு தேக அபிமானம் இருக்கிறதுனால உடம்புக்கு எது நேர்ந்தாலும் கவலைப்படுறோம். அது அவ்வளவு சீக்கிரத்தில் போயிடாது. தெய்வீக நாட்டம் அதிகமாக 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 சரி என்னப்போ எல்லாம் பகவத் சங்கல்பம்னு மனசில் தெளிவு வரும்போது உடம்பு பாதிக்கிறது நம்மளை பாதிக்காமல் ஆகிடும். எப்படின்னா, எனக்கு ஜுரம் வந்தால் நான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி யாருக்கோ ஜுரம் வந்தால் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், பரிதாபப்படுவேன். ஐயோ பாவம், டாக்டர்கிட்ட காமிச்சேளோ, பார்த்து மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்ததுன்னா நான் பதறிடுவேன். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தனக்குன்னு நடக்கும்போது பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த பொசசிவ்னஸ், அந்த பிலாங்கிங்னஸ் தான் இந்த பந்தத்துக்கு காரணம்னு சொல்கிறேன். இப்போ சாகக்கூடியது சரீரம், நான் சரீரம் இல்லை, அழியிற மாம்சப்பிண்டமான இந்த உடம்பு நான் இல்லைன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யமான நீ புரிய வச்சு என்னை காப்பாற்றுவேன். தத்தேறிய நான் தனையன் தாய் நீ, சாகாத வரம் தரவே வருவாய், மத்தேருததி கிணை வாழ்வடையேன், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. தயிர் கடையர்த்த மத்த போட்டு அப்படி கடைவா. ததியுரு மத்திருச்சொழுலும் என் ஆவி கதியுரு வண்ணம் கருது கண்டாய், கமலானையிலும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியேங்கிறார் அபிராமி பட்டர். பிராணன் பிரியற சமயத்தில் யமபடர்கள் வந்து வெத்தலைபாக்கு வச்சு கூட்டிட்டு போக மாட்டா. அது எப்படி இருக்குமா? ததியுரு மத்திருச்சுழலும் என் ஆவி, தயிர் அப்படி கடையிறாப்புல உடம்ப கடைஞ்சு பிராணன் எடுப்பா. ஏன் அப்படின்னா, என்னை கூட்டின்னு போகணுங்கிறது அவளுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை, எனக்கு உடம்பை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. முரண்டு பிடிக்கிற மாடை எப்படி இழுத்துன்னு போவானோ அந்த மாதிரி அவள் இழுத்துட்டு போவான் இல்லையா? வரமாட்டேங்கிற கைதி எப்படி அடித்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுவாள், அப்படி அடித்து இழுத்துன்னு போவாள். பிராணன் போய் ஆகணும், ஆனால் பிராணன் போகிறதுக்கு வழி இல்லை.
இஷ்டம் இல்லை. நவத்வாரங்களை ஏதாவது ஒரு துவாரத்து வழியாக அது வெளியில் போயே ஆகணும். அது தவிக்கும். அந்த நேரத்தில் நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும். உன்னுடைய தரிசனத்தினால சரீர அபிமானம் போய் மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தை சொல்றாப்புல உருவாருக்கும் இப்போ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருத்தாதுன்னு பழுத்த வெள்ளரி பழம் காம்பிலிருந்து விடுபடுவது போல உடம்புலேருந்து நான் விடுபட்டுடணும். அப்படி இல்லாமல் தயிர் கடைகிறாப்புல அவன் கடைஞ்சி என்னை திண்டாடினா அப்படி அந்த மாதிரி நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. சுவாமி சொல்லுவார், பிறந்து விட்டோம், மரணம் வந்தே தீரும், அது மிக்க பயங்கரமான ஒரு சம்பவம்னு சொல்லுவார். அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சுவாமி சொல்ற, மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம். அப்படி யாரெல்லாம் மாற்றிண்டாளோ, நம்மளாம் மாற்றிண்டவா, அவெல்லாம் மாற்றிண்டவாளுடைய ஆராதனையை நம்ம உற்சவமாக தானே கொண்டாடுறோம். கிளம்புறதே அப்படி உடம்பை உதறிட்டு ஜாலியாக கிளம்பிட்டா, அந்த கிளம்பின தினத்தை உற்சவமாக கொண்டாடுறோம். மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம். ஏன்னா என் வஸ்திரம் ஒன்று கிழிஞ்சு போயிடுச்சு, அடுத்து தூக்கி போடுப்பா, வேறு வஸ்திரம் கட்டிக்கலாம், அவ்வளோதானே. இந்த சரீரங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு தான். நம்ம எல்லாருக்கும் வேதாந்த ஞானம் வந்துடுத்தோ எல்லாருக்கும் சர்வ நிச்சயமாக தெரியும், இந்த உடம்பு நிலைக்க போகிறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுவா, அப்புறம் ஒரு லெவலில் உடம்பு ரொம்ப முடியாமல் போகிறத இதுக்கு கிளம்பிட்டா நமக்கே தோணி போயிடும். இந்த வியாதி வக்கையோட வியாதிகிரஸ்த கலையவரேன்னு சொல்ல இந்த உடம்பை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறத, நமக்கே நம்ம பாரம், பெறத்தியாருக்கு நம்ம பாரம்னு எத்தனை நாளைக்கு இருக்க முடியாது. இருக்கிறவர்கள் தெம்போடு ஆனந்தமாக சத்சங்கம் பண்ணிட்டு 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு இருக்கணும். நேரம் வந்துடுத்தா அழகாக அப்படி பழுத்த சருகு விடுறாப்பில் அப்படி கிளம்பி போயிடணும் சுவாமிகிட்ட, இல்லையா? அது சாதாரண விஷயமா? எவ்வளோ தபஸ் வேணும், எவ்வளோ வைராக்கியம் வேணும். இப்போ சுவாமி சொல்லுவார், கொப்பரை நன்னா உள்ளுக்குள்ள இப்படி ஆட்டினா குடுன்னு தேங்காய் ஆடும், தேங்காய்க்குள்ளே இருக்கும், ஆனால் கொப்பரையும் ஓடும் ஒட்டாது. புளியம்பழம் ஓட்டுக்குள்ளே இருக்கும், இப்படி ஆட்டினா ஆடும், ஓட்டுக்குள்ளே ஒட்டாது. ஏன்னா அதோடைய ஈரம் வற்றி போயிடுது. அது மாதிரி பற்று வற்றி போன நிலையில் சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு ஜீவன் முக்தனான நிலை ஒருத்தனுக்கு வருமானால் அவனை மரணம் பாதிக்கவே பாதிக்காது. அப்போ இந்த பாட்டில் என்ன கேட்குறார்? சாகாத வரம் தரவே வருவாய்னா எனக்கு ஜீவன் முக்திங்கிற நிலைமையை கொடுன்னு அம்பாளை கேட்குறேன், இல்லையா? மத்தேருததி கிணை வாழ்வடையேன் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அப்படி முத்துங்கிற அந்த ரத்தனம் இந்த பாட்டில் அர்ப்பணம் பண்ண. அடுத்தது பவளம். அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிரம்ப வளம் பொழிவாரோ, தெம்பொழிலாம் இது செய்தவள் யாரோ, எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள், எண்ணுபவர் கருள் எண்ண மிகுந்தாள், மந்திர வேதமய பொருளானாள், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. சிந்தை நிரம்ப வளம் பொழிவாரும். சிந்தை நிறம் பவளம். அந்த இந்த பக்கம் நிரம்ப வளம்ங்கிறத அப்படி சேர்த்துட்டா பவளம்னு ஆயிடும். அப்படி அந்த வார்த்தையை அப்படி கொண்டு வரார். இதை சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை வர்ணித்து அந்த சிவப்பும் பொன்மயமும் கலந்த இந்த சந்தியா கால நேர ஆகாசங்கிறது என்ன அப்படிங்கிறத
வர்ணிக்கிறார். பிரகிருதியோட அழகை சொல்றார். அந்த பிரகிருதியோட அழகுக்குள்ள அம்பாளை அனுபவிக்கிற ஒரு எண்ணத்தை சொல்றார். அம்பாள் இல்லாத இடமே இல்லைங்கிறத திருப்பியும் மனசு ஊர்ஜிதப்படுத்திக்கிறது. அப்படி எங்கும் இருக்காள்ங்கிற எண்ணுகிற எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்துக்குள்ளேயும் அவளே இருக்காள்னு சொல்றது. திருப்பி திருப்பி மனனம் பண்ணதுனால நம்மளை காப்பாற்றக்கூடியது மனநாது திராயத்தை இது மந்திரஹா அப்படின்னு எல்லா மந்திர ரூபமாக இருக்காள். அப்படி அம்பாளை ஸ்துதி பண்ணக்கூடிய பவளம்ங்கிற ரத்தனத்தோட பாடல். இதோட அர்த்தத்தை நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய், சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.